வணக்கம். இது என்றென்றும் புன்னகை. கதையை ஆரம்பிக்கலாமா? அக்பர்னு ஒரு பேரரசர் இருந்தாரு. அவரு முகலாய பேரரசர்களே ரொம்ப முக்கியமானவர். அவரு தன்னோட சின்ன வயசுலயே ஆட்சி பொறுப்பை ஏத்து நடத்தினார். அவரோட அரசவையில பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ரொம்ப அறிவாளி. பீர்பால் அக்பரோட அரசவையில மந்திரியா இருந்தார். அவரோட புத்தி கூர்மையும் சாதுரியமான பேச்சும் மன்னருக்கு ரொம்ப பிடிச்சதுனால 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. பீர்பாலோட புகழை கேட்டு பல பேர் அவரை போட்டிட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா பீர்பாலோட சாமர்த்தியமான பதிலால வந்தவங்க எல்லாரையும் இவரு ஜெயிச்சுக்கிட்டே வந்தாரு. ஒரு நாள் அக்பரோட அரசவைக்கு பண்டிதர் ஒருத்தர் வந்தாரு. வந்தவரு சாதாரணமான ஆள் இல்ல, புதிரான கேள்வியை கேட்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அந்த நேரத்துல பீர்பால முக்கியமான வேலையா மன்னர் வெளியே அனுப்பியிருந்தார். பண்டிதருக்கு ஒரு யோசனை. பீர்பால் தான் இல்லையே, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல இங்க யாரும் இல்லை. நாம கேள்வியை கேட்போமா? இந்த அரசவையில யாராவது பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு, அரசே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்கலாமா? அந்த கேள்விக்கு உங்களோட அரசவையில இருக்கிற யாரையாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அரசருக்கு நல்லா தெரியும், வந்தவரு பீர்பால் அரசவையில இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு தான் கேட்கிறாரு. சரி, என்னதான் கேட்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்டிதரை பார்த்து, கேளுங்க பண்டிதரே அப்படின்னு சொன்னாரு. பண்டிதருக்கும் ஒரே சந்தோஷம். யாரும் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் கிட்ட இருந்த ஒரு எழுதுகோலை எடுத்து கீழே ஒரு கோடு போட்டாரு. அப்புறம் அங்க இருந்தவங்களை பார்த்து, இந்த கோட்டை சிறியதா ஆக்கணும், ஆனா ஒரு நிபந்தனை, கோட்டை அடிக்க கூடாது, ஏன் கையால தொட கூட கூடாது, ஆனா சின்னதா ஆக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் திகச்சு போய் பார்த்தாங்க. கோட்டை எப்படி அழிக்காம சின்னது பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நேரத்துல பீர்பால் அங்க வந்தாரு. அரசே, நீங்க கொடுத்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த பண்டிதரையும் அவர் போட்ட கோட்டையும் கவனிச்சார். இங்க ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மன்னரை பார்த்து, இங்க என்ன நடக்குது மன்னா அப்படின்னு கேட்டாரு. இத பார்த்த பண்டிதருக்கு ஒரே குழப்பம். என்னடா, பீர்பால் இல்லைன்னு நினைச்சோம், கடைசியில வந்து நிக்கிறாரே, சரி இந்த கேள்விக்கு என்னதான் பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு மனசுல நினைச்சாரு. உடனே மன்னர், இந்த பண்டிதர் இந்த கோட்டை போட்டு அழிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது, ஆனா சின்னதா ஆக்கணும் அப்படின்னு ஒரு போட்டியே வச்சிருக்காரு, அதான் விட தெரியாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பீர்பால், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா மன்னா அப்படின்னு கேட்டாரு. சொல்லுங்க பீர்பால் அப்படின்னு மன்னர் சொன்னாரு. உடனே பீர்பால் அந்த எழுதுகோலை வாங்கி பண்டிதர் போட்ட கோடு பக்கத்திலேயே ஒரு பெரிய கோடு போட்டார். பீர்பால் போட்ட இந்த பெரிய கோட்டால பண்டிதர் போட்ட கோடு ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது. பீர்பால் பண்டிதரை பார்த்து, அடடே, என்ன பண்டிதரே, உங்க கோடு ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட பண்டிதருக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. தான் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அரசவையில இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். மன்னருக்கு மகிழ்ச்சியா இருந்தது, பெருமையாவும் கூட. பீர்பாலுக்கு பொன்னையும் பொருளையும் பரிசா வாரி வழங்கி சந்தோஷப்பட்டாரு. தான் பெரியவன்னு யாரும் நினைக்க கூடாது. நம்மளை விட அறிவாளியும் இந்த உலகத்துல இருப்பாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.